சண்டே ஸ்பெஷல் மீன் பிரியாணி. நீங்கள் கேட்ட மாதிரியே மீன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனல். மக்களே, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரியாணி, அதாவது ஃபிஷ் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஆல்ரெடி நாங்கள் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாசுமதி ரைஸ் வந்து அளவாக எவ்வளோ ஊற வைக்கிறேன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ இது 1 கிலோ பாசுமதி ரைஸு, 3/4 கிலோ போட்டுக்கலாம். இப்போ 3/4 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் போட்டாச்சு. அளவு நான் சொல்லிடுறேன். இது 3/4 கிலோ. மீன் பார்த்தீங்கன்னா அதுக்கு 1 கிலோ. மீன் வந்து இது பாறை மீன், கடல் மீன். நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல துண்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கியூப்ஸாக, அதாவது ஒரு ஹல்வா பதத்தில் நல்ல கெட்டியான துண்டுகளை இப்படி போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மீனும் ரைஸு பொருளெலாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணி செய்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியை அலசிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால ஒரே ஒரு ட்ரிப் மட்டும் ஃபஸ்ட்டு அலசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அலசிட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இது அரிசி பார்த்திங்கன்னா ஊறிட்டுட்டோம். ஒரு 2 ட்ரிப்பு நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு கொஞ்சம் தண்ணியில் நம்ம ஊற விட்டுறலாம். மெதுவாக அலசுங்க, ரொம்ப போட்டு அலசக்கூடாது. என்னெல்லாம் ஒரு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரிசியை பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பாத்திரத்தில் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா இந்த சொம்பில் 3 சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ஊற்றிட்டு இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதில் சில பொருட்கள் போட போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி பத்திரி போட்டுக்கலாம். பக்கத்தில் ஜாதி பத்திரி வந்து ஒன்று போட்டுக்கலாம். இதே தண்ணியில் போட்டுக்கோங்க. பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிறு துண்டுகளை 3 துண்டுகள் அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டார் பூ பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். லவங்கம் வந்து ஒரு 4 லவங்கம் போட்டுடலாம் தண்ணியில். நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியில் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொதிக்கிற ஒலை கொதி வச்சுருக்கோம். அது அப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம இங்கே ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் பிரியாணிக்கு. அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஊற வச்ச அரிசி பாஸ்மதி ரைஸு 3/4 கிலோ எடுத்து நல்லா 2 ட்ரிப் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி வந்து பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். இது ஒரு 4 சின்ன பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, ஹோல் ஸ்பைசி ஐட்டம், மசாலா ஐட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன், அப்புறம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி தழை, 1 கிலோ பாறை ஃபிஷ்ஷு. இது வந்து கடல் உணவு பாறை ஃபிஷ்ஷு. நல்லா கியூப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு மொத்தமாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மசாலா தாளிச்சிடலாம். நான் தாளிக்கும் போது உங்களுக்கு அளவெல்லாம் எவ்வளோ அளவுன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்திரம் சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அடிச்சுக்க. கடலெண்ணெய். உங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அந்த கேப்பில் நம்ம ஹோல் ஸ்பைசி ஐட்டம் ஏலக்காய் ஒரு 4, ஜாதி பத்திரி, பட்டை, லவங்கம் இதெல்லாம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயிலே ஹோல் ஸ்பைசி ஐட்டம் நல்லா வறுபடட்டும்.
வெட்டி வச்சிருக்க ஆனியன் போட்டுக்கலாம். இது பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாதி வெந்துருச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் பிரியாணி பார்த்தீங்கன்னா சுவையாக இருக்கும். இப்போ நெய் வந்து பேக்கெட் நெய் வாங்கியிருக்கோம், உருக்கி வச்சுருக்கோம். இதில் பாதி அளவுக்கு இப்போ ஊற்றிக்கலாம். நல்ல இது வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது தான் சுவை பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும். ஓகேங்களா? பிரியாணி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொறுமையாக நம்ம வெங்காயம் தீயாத அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே நம்ம அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் சேர்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருக்கணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இது பக்கத்தில் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கட்டும். புதினாவும் கொத்தமல்லியும் சரிசமமாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? இது வந்து நல்ல 2 கைப்பிடி அளவுக்கு, இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அதே சேம் அளவுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுங்க. நல்லா எண்ணெயிலேயே வதக்கி கொடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 3 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அடி பிடிக்கும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், முழுசாவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. சிம்மில் இருக்கும் போதே நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே மசால் வந்து பச்சை ஸ்மெல்ஸ் போகிற அளவுக்கு வேகட்டும். நல்லா உரித்து நல்லா அலசிக்கலாம். ஏற்கனவே 2 ட்ரிப் வாஷ் பண்ணியாச்சு. இது 3வது ட்ரிப் வாஷ் பண்ணுறோம். வச்சுருந்தோம் இல்லைங்களா,
உலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரைஸை வந்து அரிசி இதில் போட்டுக்கலாம். இப்போ உப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அரிசியிலே. அதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் எதுக்கு விட்டுறோம்னா பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியே வரும் வெந்து வரும்போது, அதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்ல ஒரு பட்டை கரண்டி எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ரொம்பவும் கிண்டக்கூடாது, அரிசி வந்து உடஞ்சிரும். நல்ல முக்காப்பதம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இன்னும் போடலைங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலாக்கு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் கவனமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து மசாலாலேயும் உப்பு போட்டிருக்கோம், அரிசி வேகும் போது உப்பு போட்டிருக்கோம். கவனம் இருக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரிசி வெந்துருச்சு, ஓகேங்களா? காட்டுறேன் பாருங்க, இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ மேலே வளர்க்குற தண்ணியை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க. மீதியை வந்து ஒரு ட்ரைனர் இருந்தால் ட்ரைன் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் மசாலா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மீன் துண்டுகளை போட்டுக்கலாம். இப்போ மசாலாவில் மெதுவாக பரட்டி கொடுக்கலாம். அரிசி நல்லா வந்து வடிகட்டி வச்சுட்டோம். அரிசி தனியாக எடுத்தாச்சு, தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து அரிசி போட்டு மீன் ஆல்ரெடி மசாலில் வெந்துட்டுருக்கு. இப்போ தம் போட போகிறோம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், இதே தண்ணியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, ஆல்ரெடி மசாலாவில் பார்த்தீங்கன்னா மீன் வெந்துட்டுருக்கு, தண்ணி ஊற்றிக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறாதீங்க, லைட்டாக அப்படி கிளறிடுங்க. இப்போ வந்து வடிகட்டின அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு
மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். ஒரு கிண்டிக்கலாம். இப்போ இதில் அரை சொம்பு தண்ணி வந்து சுற்றிலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட் அப்படி விட்டு சுற்றியில் அரிசி இருந்தால் எடுத்து விட்டு இப்படி ஒரு வாழையில் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். இதை 2-3 கிழிச்சிக்கோங்க. எதுக்குன்னா இதில் வந்து சொறி விடணும் சாப்பாடு. இருங்க நான் காட்டுறேன். கழிச்சுக்கலாம். கரண்டி வச்சு அப்படி லைட்டாக உள்ள தள்ளி விட்டுருங்க. இப்போ நம்ம நெய் மீதி இருக்கிறத ஊற்றிடலாம். புதினா கொஞ்சம் சிறிதளவு தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை பரவாயில்ல தூவிக்கோங்க. வாழையில எடுத்து திருப்பிக்கோங்க. நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு திருப்பிக்கலாம். இதை அப்படியே எடுத்து கேப் இல்லாமல் போட்டு விடுங்க. இப்படி வச்சிடலாம். சரி அப்படியே சரி சரி அப்படியே சரி மூடி போட்டு தூக்கி வச்சிருக்கேன். இப்போ டம் வச்சாச்சு. தம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோனா ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சாப்பாடெல்லாம் வேக வச்சு முக்காப்பதான் வேக வச்சு வடிகட்டி தான் செஞ்சுருக்கோம். அதனால ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வச்சுக்கோங்க. தம் மட்டும் நல்லா டைட்டான ஒரு பாத்திரம், அதாவது மூடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு வெயிட்டான பொருள் வச்சுட்டா 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதான் இதனுடைய டைமு. சிம்மில் தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, வைக்கிறதுக்கு முன்னாடி பெரிய முள் 10ல் இருந்தது, இப்போ 12க்கு தான் வந்திருக்கு. தம்மை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஓகேங்களா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்? 15 நிமிஷம் ஆயிடுச்சு தம் வச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ரிலீஸ் ஆகிட்டு வருது. நல்லா ஸ்மெல்லும் நல்லா நம்மளுக்கு உணர முடியுது. மீன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தம் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? உடனே எடுக்கக்கூடாது. இது ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. எப்பவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு தம் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம மூடியை வந்து ஓப்பன் பண்ணலாங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது தான் வெயிட் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் நல்லா உதிரியாக வரும். அதனால் இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வெயிட்டான பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மூடி பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். ஒரு துணி வச்சு எடுத்துக்குவோம். நம்ம என்கிட்ட வந்து சிலிக்கான் இது வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் நான் வாங்கினேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கைப்பிடியே யூஸ் பண்ணும்போது நீங்களும் ட்ரை பண்ணி வாங்குங்க. இதில் எடுத்து நம்ம தட்டும் போது ஃபஸ்ட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற வாழை இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று எடுங்க. வாழை இலையில் பார்த்திங்கன்னா மேலே தண்ணி மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி இந்த தண்ணின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா வாழையில் இருக்கிற தண்ணி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி சாப்பாட்டில் எந்த தண்ணி இல்லை. அதை அப்படியே மெதுவாக சுருட்டி இந்த கரண்டி வச்சு நம்ம அப்படியே எடுத்து அந்த பக்கம் ஓரமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சாப்பாடெலாம் நல்லா நீளமாக அரிசியில் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழையாமல் சூப்பராக நல்லா பாருங்கள். எப்பயுமே வந்து பிரியாணி நம்ம எடுக்கும்போது அடியிலேருந்து பெரிய கரண்டி, இந்த மாதிரி மெலிசான கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கரண்டியை வச்சு அடியிலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு மேல் பகுதி இருக்கிற சாப்பாடு பார்த்திங்கன்னா அடியிலேருந்து மேலே அப்படியே மெதுவாக எடுத்து விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சாப்பாடு உடையாமல் வரும். இப்போ மீன் துண்டுகளை பார்ப்போம். மீன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசமே நல்லா கம்மன்னு சூப்பராக வந்திருக்கு.
நல்லா சுட சுட இருக்கிறனால தொட முடியல. இப்படி கரண்டியில் நல்லா உதிரி விட்டு விடுங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக உழுது இல்லைங்களா? அட்டகாசமாக வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் துண்டுங்களை வந்து நம்ம வந்து நல்லா கையிலேயே பாருங்கள், நல்லா அழகாக உடஞ்சி வருது. அட்டகாசமாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்திருக்கு. நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கனாலும் ஃப்ரெண்ட்ஸ், கலர் எதுவும் சேர்க்கல. அதனால் கலர் இப்படி தான் இருக்கும் மீன் பிரியாணி. பாருங்கள், அழகாக நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு சர்விங் பவுல், அதாவது தட்டில், இது வாழையில மாதிரி ஒரு தட்டு, கலர்ஃபுல்லான தட்டில் இப்போ நம்ம வந்து பிரியாணி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம், மீன் பிரியாணியை. ஓகேங்களா? மெதுவாக கரண்டி எப்போ விட்டு எடுங்க. ஏன்னா மீன் பிரியாணின்றது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன்கள். அதனால் எப்போயுமே பிரியாணியை மட்டும் எடுக்கும்போது, ஹேண்டில் பண்ணுற போது கரண்டியை வச்சு ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக வச்சு மெதுவாக அடியிலிருந்து ஒரு திருப்பி எடுத்திங்கனாவே போதுமானதாக இருக்கும். எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிரியாணி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம ஏற்கனவே சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சுருக்கோம். செட்டிநாடு டைப்பில் மசாலா அரைச்சி அந்த சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில். அதுக்கப்புறம் ரைத்தா, தயிர் பச்சடி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து நம்ம சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமாக வந்துருச்சு மீன் பிரியாணி. பாருங்கள், நல்ல வாழை இலை மாதிரி தட்டில் சென்டரில் நல்ல மீன் பிரியாணி நல்லா வச்சு, ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் அந்த ரைத்தா வச்சு சாப்பிடும்போது அப்பா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்லுன்னு அழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாசமே கமன்னு வருது. நீங்கள் சொன்ன மாதிரியே, நீங்கள் கேட்ட மாதிரியே மீன் பிரியாணி இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக செஞ்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தில் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம நேச்சுரல் பொருள் எல்லாமே யூஸ் பண்ணலாம், கலர் ஆர்டிஃபிஷியல் எந்த ஒரு பவுடரும் யூஸ் பண்ணல. அதனால் மீன் பிரியாணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் ஃபேமிலியோட. இப்போ இந்த மீன் பிரியாணி பார்த்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மெத்தடு ரொம்ப செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ரேவதி சரவணா எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி ஆல் இண்டியா பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடன் வரும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. பிடிச்சிருந்தா ரேவதி சரவணா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி ஃபேமிலியோட கெட் டுகெதராக எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி நல்ல உணவுகள் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாகட்டும். மீண்டும் ஒரு புதுமையான வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் கேட்ட மாதிரியே செஞ்சாச்சு. எப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் தெரிவிங்க ரேவதி சரவணா எனக்கு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு அனதர் வீடியோவில் சந்திப்பேன். தேங்க்யூ.